மாவீரன் வர்றதுக்கு முன்னாடியே படைப்புக்கான வேலைகளை தொடங்கியாச்சு. மாவீரான்னு அறிவிச்சு அதுக்கான வேலைகள் நடந்து ஒரு கட்டத்துல படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் போது மாவீரன் படம் வந்துருச்சு. சிவகார்த்திகேயன் படம். இப்ப மாவீராவுக்கும் மாவீரனுக்கும் வித்தியாசம் தெரியாத போயிடக்கூடாது இல்ல. அப்ப படைப்புக்கும் சரியான பேரும் வைக்கணும். ஒரு படை நடத்தி படையாண்ட ஒரு கூட்டத்தினுடைய ஒரு பெருங்கூட்டத்தினுடைய வரலாறுங்கிறதுனால அந்த வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காகவே படையாண்ட மாவீரா அப்படின்னு ஒரு வாழ்ந்து மறைந்த ஒரு மாவீரனுடைய வரலாறு, ஒரு புதிய வரலாறு உருவாக்குறதுக்கு தான் இந்த படைப்பு. படையாண்ட மாவீராவும் அதைத்தான் செய்ய போகுது. சமகாலத்துல நடந்த விஷயத்த இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எடுக்கும்போது அதுக்கான எதிர்ப்புகள், எதிர்ப்பு இல்லாம ஒரு உண்மை சம்பவத்தை சமகாலத்துல வாழ்ந்தவர் ஒரு பத்தின ஒரு வரலாறை எடுக்கவே முடியாது. இந்த சமூகத்தை வரலாறை சொல்லி இன்னொரு சமூகத்தை புண்படுத்துற வரலாறு, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் பண்படுத்துகிற ஒரு வரலாறு. அதனால என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீங்க நான் என்னுடைய போராட்ட காலம்லாம் எதிரில் போலீஸ் நிற்கும் போது தான், படப்படையா நிற்கும் போது, துப்பாக்கி வச்சு நிற்கும் போது தான் நடந்தது. அப்ப நேரடியா நிற்கிற களத்திலேயே நான் அப்படி சந்திக்கும் போது ஒரு படைப்பை சொல்லும் போது நீ எந்த எதிர்ப்பு வந்தாலும் நம்ம எதிர்கொண்டுதான். சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்டிசம், குரூப்பிசம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? நீங்க எல்லாருமே பொதுவான கேள்விதான். ஆக்டர்ஸா நான் இதுவரையும் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு அது கிடையவே கிடையாது. பிகாஸ் எனக்கு அந்த பார்வை இல்லை அப்படின் போது மற்றவங்க அந்த பார்வை பார்த்தா எனக்கு புரியாது. அதனால எனக்கு இல்லை. சந்தனக்காடுக்கு அப்புறம் நிறைய மிஸ் ஆச்சு எனக்கு. நான் எப்பவும் போலதான் எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு போய் பார்ப்பேன், ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். நிறைய படங்கள் எனக்கு மிஸ் ஆச்சு, நிறைய வாய்ப்புகள் மிஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஒரு கற்பனைன்னு சொல்லிக்கிட்டு கண்டதெல்லாம் இந்த சமூகத்துக்கு திணிக்கிறது இருக்கு. கற்பனையை படைப்பு வரவே கூடாதுன்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனா அது பொறுப்பானதா இருக்கணும், இல்லாட்டி என்டர்டைன்மெண்டானதா இருக்கும். ஆனா மாறா இங்க ஒரு தவறான வாழ்க்கையை சொல்லி கொடுக்கறது இருக்குல்ல. இப்பெல்லாம் நிறைய கதாநாயகனும் வில்லன் ஆயிட்டாங்க. எனக்கெல்லாம் ஆத்திரம்னா கொஞ்சம் நெஞ்சம். வெறும் பேச்சுக்கு மீசிய முறுக்கிற கூட்டம் இல்ல, மரபணுலிய மானமும் வீரமும் நிறைஞ்சு நிக்கிற புலி கூட்டம். இந்த கான்வர்சேஷன் நம்ம கூட படையாண்ட மாவீரன் டீம் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும். ரொம்பவே சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. அதுவும் நரேன் சார் இருக்கட்டும், கௌதமன் சார் இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், கராத்தே சார். கராத்தே ஃபுல் நேம் சார்? கராத்தே ராஜா. எஸ் சார். ஏன்னா உங்களுக்கு கராத்தே ராஜன் அப்படின்றத விட வீரப்பனா தான் நீங்க எங்களுடைய மனசுல எப்போதுமே வாழ்ந்துருக்கீங்க. அண்ட் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் அடிஷன் என்ன அப்படின்னா, உங்களை நாங்க எப்படி சொல்றோம், 90s கிட்ஸ் அப்படின்றதுனால சாரை வீரப்பனாவே கருதி அந்த மக்கள் சேனல், மக்கள் டிவியில் வரும். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கும் போது இந்த படத்தில் வீரப்பனாவே பண்ணியிருக்காங்கன்ற சார் சொன்னது ரொம்பவே மகிழ்ச்சி. அண்ட் பொதுவாகவே சார் இது ஃபர்ஸ்ட் மாவீரன் அப்படின்ற ஒரு டைட்டில் இருந்தது அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த டைட்டில் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஏற்கனவே மாவீரன் வந்ததுனால அந்த டைட்டில் மாற்றமா, இல்லை இதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன சேஞ்சஸ்னால ஒய்? இல்லை, மாவீரன் வர்றதுக்கு முன்னாடியே படைப்புக்கான வேலைகளை தொடங்கியாச்சு. மாவீரான்னு அறிவிச்சு. ஓகே. அப்புறம் நாங்க அதுக்கான வேலைகள் நடந்து ஒரு கட்டத்துல படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் போது மாவீரன் படம் வந்துருச்சு. சிவகார்த்திகேயன் படைப்பு. இப்ப மாவீராவுக்கும் மாவீரனுக்கும் வித்தியாசம் தெரியாத போயிடக்கூடாது இல்ல. அப்ப படைப்புக்கும் சரியான பேரும் வைக்கணும். ஒரு படை நடத்தி படையாண்ட ஒரு கூட்டத்தினுடைய ஒரு பெருங்கூட்டத்தினுடைய வரலாறுங்கிறதுனால அந்த வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காகவே படையாண்ட மாவீரா அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த சிக்கல் வரக்கூடாது, குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக பொருத்தமா வைக்கப்பட்ட பெயர் தான் படையாண்ட மாவீரா. இன்னொன்று என்னன்னா சார், இந்த டைட்டில்லே ஒரு பாஸ்டன்ஸ் சொன்ன மாதிரி இருக்கு, படையாண்ட மாவீரா அப்படின்னு சொல்லி. ஸோ இது எந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு? ஏன்னா இந்த ப்ரெசென்ட்ல இப்போ நம்ம ஒரு படம் பண்றோம், இது கதைக்களமும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தானே. ஓகே சார். ஸோ இந்த டைட்டில்ல இருந்தே இது இப்படி ஒரு வரலாறு சொல்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்குமா இந்த படம்? எந்த மாதிரி ஒரு கதைக்களமா இருக்கும் சார்? அதாவது இதுல புனைவுங்கிறது ஒரு சின்ன அலங்காரத்துக்கு வேணா மேல் பூச்சா இருக்கலாமே, முழுக்க முழுக்க உண்மை சம்பவம். ஒரு வாழ்ந்து மறைந்த ஒரு மாவீரனுடைய வரலாறு. நீங்க கேட்டீங்க முதல்ல படையாண்ட அப்படின்னா ஒண்ணு நடந்த அப்படி அவங்களுடைய வரலாறா அப்படின்னு. அப்ப இப்ப எப்படி அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு வரலாறை நம்ம சொல்ல வேண்டியதுக்கான அவசியம் என்ன இருக்குதுன்னா, இப்ப புத்தகத்திலேயே பாட புத்தகத்திலேயே நம்ம வரலாறுகள் படிக்கிறோம். வரலாறுகள் படிக்கிறதுங்கிறது மறுபடியும் மாணவர்கள் இந்த சமூகத்துக்காக இன்னொரு வரலாறை படைக்கிறதுக்காக தான் சொல்லி கொடுக்கறது. அப்ப இந்த படைப்பும் ஒரு வரலாறு சொல்லி முடிக்கிறது இல்லை, ஒரு புதிய வரலாறு உருவாக்குறதுக்கு தான் இந்த படைப்பும். படையாண்ட மாவீராவும் அதைத்தான் செய்ய போகுது. அப்ப அவன் என்ன படையாண்ட மாவீரா அப்படின்னு இந்த தலைப்பை எதுக்கு வைக்கணும், வச்சு இந்த படைப்பை ஏன் செய்யணும் அப்படின்னா, ஒருத்தன் தன் மண்ணை காக்க
சமரசமற்று நின்று போராடி எவ்வளவோ பெரிய சிக்கல்களையும் சிதைவுகளையும் அவன் மீதான வன்முறைகளையும் ஏவுனத்துக்கு அப்புறமும் கூடவே இன்னொரு பக்கம் ஒருத்தனை விலை பேசி இந்த படைப்பு ஆராய போகுது அடுத்த தலைமுறைகள் பல நூறு கோடிகள் ஒருத்தனுக்கு நாங்க கொடுக்குறோம், நீ இசைஞ்சு எங்களோட வா, இந்த மண்ணை எங்களுக்கு வந்து கொடு, நீதான் இதுல பிரச்சனை அப்படிங்கும்போது பல நூறு கோடிகள்டா 10,000 கோடி கொடுத்தாலும் இந்த மண்ணை தலைநகரமா வச்சுதான், கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமா வச்சுதான் இந்த உலகம் முழுக்க போய் அடிச்சு புடிச்சு தெற்காசிய நாடுகள் முழுக்க நாங்க கட்டி ஆண்டோம். இந்த மண்ணை நீ விலை பேசுற என்கிட்ட, நானோ என் மண்ணோ ஒரு காலமும் சோரம் போக மாட்டோம், உங்களையும் மாத்தீங்க உங்க எண்ணத்தையும் மாத்தீங்கன்னு சவால் விட்டு அவங்க ஒரு பெருங்கூட்டம் சொல்லுது. 35 கிராமங்களை அபகரிக்க வர்ற ஒரு கூட்டம் சொல்லுது மின்சாரம்ங்கிற பேர்ல, ஜேஎல்சிங்கிற ஜெயங்கொண்டம் லிக்னைட் கார்பரேஷன்ங்கிறது. அப்ப எங்களுடைய அதிகாரத்தை நாங்க பயன்படுத்தினா நீ இந்த உரு தெரியாத ஆக்கிடுவோம் அப்படின்றாங்க, உருவமே இல்லாத ஆக்கிடுவோம். அப்ப சொல்றேன், ஊருக்குள்ள திருட வந்தாலே நாங்க ஓட ஓட அடிச்சு துரத்துவோம், ஊரையே திருட வரங்குறீங்க, உயிரோட அடிச்சு புதைச்சிருவோம், வாங்கடா அப்படின்னு நிக்கிறான். அந்த கூட்டத்துக்கும் அவனுக்குமான நிலை இருக்குல்ல, ஒரு கொதிப்பு இருக்குல்ல, ஒரு தகிப்பு இருக்குல்ல, அதான் இந்த படைப்பு. அப்ப பல 100 கோடி ரூபாய் வேணான்னு சொன்னவன் அந்த மண்ணை காப்பாத்தி கொடுத்துட்டு இந்த மண்ணுக்குள்ள மறைறான். அப்ப எதுக்கு இந்த வரலாறு சொல்லணும்னா, இப்படி ஒருத்தர் நின்னது உண்மைங்கிற வரலாற எல்லாரும் ஆய்வு பண்ணிட்டோம், அது உண்மைதான்னு தெரியும் போது மறுபடியும் இந்த மண்ணை, இனத்தை, மொழிய, அதிகாரத்தை, உரிமைகளை அபகரிக்க எவன் வந்தாலும் அவனை மாதிரியே நில்லுங்கடா, மனிதனா நில்லுங்க, மாவீரனா நில்லுங்க, இந்த மண்ணை காத்து நில்லுங்க. அவன் எப்படி இது எனக்கானது இல்லை என் தலைமுறைக்கானு சொன்னானோ அது போல நீ வாழற காலத்துல உன் தலைமுறைக்கு இந்த இயற்கைய, இந்த இனத்துக்கான உரிமைய நீ தக்க வச்சு அவனுக்கிட்ட கையெழின்னு சொல்றதுக்கு தான் படையாண்ட மாவீரா இந்த உண்மை வரலாறு. ஓகே சார். சார், அண்ட் தம்பி வந்து இந்த இடத்துக்கும் எனக்கு எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆட்கள் அப்படின்னும் போது இது வந்து நிறைய ஒரு லைஃப் லெசன்ஸாக இருக்கும் நடிக்கும் போதும் சரி. ஸோ உங்களுடைய கதாபாத்திரம் எப்படி இந்த படத்தில், அது தவிர வந்து வேற என்னென்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் ரொம்ப நான் தேட்டரில் ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறது என்னது இந்த இதில்? படத்தில் ஃபைட் சீன் பண்ணியிருக்கேன். ஓகே. பெரிய போர்ஷன் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். ஓகே. என்னன்னா அதான் தம்பிக்கு வந்து அதான் சொல்லுவாங்களா, அது முதல் மேடை முதல் நேர்காணல் அப்படின்ற போது அது ஒரு இது இருக்க வேண்டிய நல்லதுதான். என்னோட ஜூனியரா தான் பண்ணிருக்கான். ஓகே. அதாவது 21 வயசுல அந்த உண்மை சம்பவத்தினுடைய மிக மிக உக்கிரமான ஒரு பகுதி இவனுடைய கதாபாத்திரம். ஓகே. பிளாஷ்பேக். ஓகே. அதுல பிளாஷ்பேக்ல வர்றவங்க தான் நரேன் சாரும் சமுத்திரகனியும். ஓகே. சரண்யா அம்மா அவங்க வருவாங்க. வந்து சரண்யா குரு காடுவெட்டி குரு அவர்களுடைய அப்பா சமுத்திரகனி, அவர் மிலிட்டரி ரிட்டையர். அம்மா சமுத்திரகனிக்கும் நரேன் சாருக்கும் நடக்கிற யுத்தம் தான் மிக முக்கியமானது. ஓகே. கதையினுடைய சில பகுதிகள் இப்ப சொன்னா அது நம்ம ஸ்பாயிலரா வேணாம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவரே சொன்னாதான் நல்லா இருக்கும். என்னன்னா, இவனுக்கு மாஸ்டர் அவர் தான், நடிப்பு சொல்லி கொடுத்தவரு. நான் கூட்டிட்டு என்னுடைய மகன் கூட்டிட்டு போய் இது மாதிரி அவன் நடிகன் ஆகணும்னு நினைக்கிறான். ஒரு டைரக்டரா நான் சொல்லி கொடுக்கறதுங்கிறது ஒரு அப்பா மகனுக்குள்ள அப்படி எல்லாம் உடனே இப்படி எல்லாம் சொல்லி இப்ப நடிக்க வைக்கலாம், அது வேற. ஆனா நடிப்புங்கிறது வந்து ஒரு கரெக்டான ஒரு குருட்ட இருந்து வழியா அது ஒரு 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 வாழ்க்கையை கடத்துறது, அது ஒரு புரிதலை ஏற்படுத்துறது. அப்ப அவர்கிட்ட கொண்டு போய் விட்ட அது அவரே சொன்னாதான் நல்லா இருக்கும். அதான் சார். எப்படி சார் இப்ப தம்பி வந்து உங்கள்கிட்ட விட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஜிகர்தண்டா படத்துல வர மாதிரி நம்ம அந்த குரு சோமசுந்தரமாக நீங்க மாறி எந்த மாதிரி ஒரு அவர் வந்து கருணாகரனா இருந்தாரா, இல்ல வந்துட்டு பாபி சிவகா இருந்தாரா, இல்ல நம்ம என்ன சொல் சித்தார்த்தா இருந்தாரா? அதாவது இஸ் வெரி ஸ்மார்ட். ஓகே. வழியில் சொன்னோன்னா ரொம்ப ஸ்மார்ட். பயங்கர கோவப்படுவான் தம்பி, பயங்கர கோவப்படுவான். பயங்கரமான ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எப்பயும் ஒரு போராளி இருப்பான், அப்பா மாதிரி தான். ஆனா எதுக்காக போராடுறான்னு தெரியல, சின்ன வயசு இல்லையா, ஆனா அது போராட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி.
அவன் கோவப்படுவான் பயங்கரமாக. அவனை சம நிலைக்கு கொண்டு வரது தான் எனக்கு பெரிய சேலஞ்ச். நான் பெருசாலாம் ஒன்றும் நடிப்பு சொல்லலாம் கொடுக்குறேன். முதல்ல நடிப்பு சொல்லியே கொடுக்க முடியாது, அது அவங்கள தான் பண்ணணும். ஒரு சின்ன சேனலைஸ் பண்ண அவ்வளோதான். பொதுவாக எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஒரு விருப்பம் இருக்கும். அதாவது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பண்ணாத கதாபாத்திரமே கிடையாது, ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர் நீங்கள். உங்களுக்கு யாராச்சும் வந்து ஒரு இவங்களுடைய வாழ்க்கை வரலாறை நான் வந்து ஏற்று நடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் விரும்பக்கூடிய நபர்கள், நீங்கள் விரும்பக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்காங்களா சார்? சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நடிகன்றவங்க வந்து ஒரு ரொம்ப பேராசை பிடிச்சவன். எல்லா ரோலும் எல்லா கேரக்டர்ஸும் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவான். ஸோ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு எனக்கு இல்லை. ஆக்சுவலி ஐம் பேசிக்கலி டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். அப்படின்னும் போது அவங்க என்ன எதிர்ப்பாங்க, என்னை நம்பி கொடுத்தாங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப அவங்க வந்து திருப்தியாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நான் பண்ணுவேன் தான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதனால ஐ எம் ஓப்பன் டு ஆல். எந்த இதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்கிறேன். எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு டைரக்டர் நம்பி கொடுத்தாருன்னா நான் எதை வேணா செய்வேன். நான் இதுதான் செய்வேன், இதுதான் செய்யணுன்ற மாதிரிலாம் எனக்கு இல்லை. அதான் சொல்லணும், பேராசை எல்லாமே செய்யணும். இந்த ரியல் இன்சிடென்ட் இருக்குல்ல சார், இப்போ இது நீங்கள் வந்து ரியலாக நீங்கள் கண் எதிர பார்த்த ஒரு விஷயமா சார், இல்லை நீங்கள் கேள்வி ஞானத்தில் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டலாம் சேகரித்து பண்ண ஒரு விஷயமா சார் இந்த கதையே? அதாவது இது வந்து எதையுமே நான் பார்க்கல. ஓகே. வீரப்பனையும் நான் பார்க்கல. இல்லை, சந்திரகாடு உலகம் முழுக்க எவ்வளவு பெரிய பேரதிர்வு பண்ணுச்சு. ஆனா காடுவெட்டி குரு அண்ணன் எனக்கு நல்ல பழக்கம், நேரடியான உறவினர். என்னுடைய சந்திரகாடு படைப்பினுடைய தீவிரமான ரசிகர். கத்திப்பராபால போராட்டம்லாம் வண்டியில எகிரி குதிச்சாரு, ஏய் இப்போ இன்னும் இப்படி ஒண்ணு பண்ணிருக்க அப்படின்னு. அது மாதிரி சந்திரகாடு தொடர் பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் பேசுவாரு. அவரு என்கிட்ட சொல்லுவாரு, எங்க பகுதியில அதே அரியலூர்ல கொடுக்கூர் ஆறுமுக நாட்டாரு அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு. பயங்கர வெள்ளக்காரன் காலகட்டத்திலே உண்டு இல்லைன்னு பண்ணவர். ஒரு வெள்ளக்கார கலெக்டர் தேடுறான், அவனை சுட்டு பிடிக்கணும்னு நினைக்கிறான். ஒரு திருவிழாவில் அவர் முன்னாடியே கூத்தாடி அவர்கிட்ட மோதிரம் வாங்கி போட்டுட்டு வந்தவன். இந்த வரலாறுடைய ஒரு தீப்பொறி அது. அந்த வரலாறு எடுத்தே ஆகணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அன்னைக்கெல்லாம் எனக்கு தெரியல இவர் வரலாறு நான் எடுப்பேன்னு. அப்ப இது அவருடைய வாழ்ந்தவங்க, அவருக்கு எதிராக நின்றவங்க, அவருடைய உறவுகள், ரத்த உறவுகள் எல்லாரையும் நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து அந்த மண்ணுக்கு போய், அந்த மண்ணு எனக்கு பரிச்சயமான மண்ணு, உறவினர் அவரே உறவினர் இருக்கும்போது அந்த மண்ணு எல்லாமே எங்க பகுதி. அது எப்பயுமே ஒரு வரலாறுங்கிறது வந்து நம்ம வந்து முக்காவாசி மறைக்கப்பட்ட வரலாறு தான் நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஆட்டோபயோகிராஃபி வந்து அதுவே சில பேர் நான் எழுத மாட்டேன், அதுலயே சில புனைவு கதைகள்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு, அந்த ஆட்டோபயோகிராஃபில சில பேர் எழுதுனதை கூட ஃபுல்லா வந்து சொல்ல உண்மையா இருக்குமான்னு சொல்லுங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மைக்கு மிக 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 நெருக்கமான ஒரு படம் தான் இந்த படம். அதான் எனக்கு இன்னொரு டவுட்டுமே சார், இப்ப சமகாலத்துல நடந்த விஷயத்த இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எடுக்கும்போது அதுக்கான எதிர்ப்புகள் எப்படி? ஏன்னா சில விஷயங்கள் அதாவது அது எந்த சைடு இருந்து வேணாலும் வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த படைப்பு எடுக்கும்போது எதிர்ப்புகள் என்னென்ன வந்தது? அது மட்டும் இல்லாமல் இந்த மிஸ்கன்செப்ஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முடிவுக்கு வரதா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் எப்படி இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே இந்த படம் பூஜை போட்டதுலேருந்தே ஏதாவது நிறைய எதிர்ப்பு இல்லாமல் ஒரு உண்மை சம்பவத்தை சமகாலத்தில் வாழ்ந்தவர் ஒரு பற்றின ஒரு வரலாறை எடுக்கவே முடியாது. நீங்க ஒரு அறம் சுமந்து நிக்கும்போது, நீங்க ஒரு உண்மையை சொல்லணும்னு முடிவு எடுத்துட்டா, நீங்க எதிர்ப்பு இல்லாம ஒரு செயலையோ ஒரு படைப்பையோ நீங்க செஞ்சு முடிக்கவே முடியாது. ஆனா உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை படைப்பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அதை எடுத்து முடிக்காமலும் ஒரு படைப்பாளி இருக்க முடியாதுங்கிறத விட இருக்கக்கூடாது. அவன் நினைச்சதை எடுத்தணும். ஏன்னா இது இந்த சமூகத்தை வரலாற சொல்லி இன்னொரு சமூகத்தை புண்படுத்துற வரலாறு இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் பண்படுத்துகிற ஒரு வரலாறு. அதனால என்ன எதிர்ப்பு வந்தாலும், ஏன்னா நீங்க வந்து நான் என்னுடைய போராட்ட காலம்லாம் எதிரில் போலீஸ் நிற்கும் போது தான், படப்படையா நிற்கும் போது, துப்பாக்கி வச்சு நிற்கும் போது தான் நடந்தது. அப்ப நேரடியா நிக்கிற களத்திலேயே நான் அப்படி சந்திக்கும் போது ஒரு படைப்பை சொல்லும் போது நீ எந்த எதிர்ப்பு வந்தாலும் நம்ம எதிர்கொண்டுதான் ஆகும். அப்படிதான் நான் இந்த படைப்பை முடிவு பண்ணது. அப்ப என்னன்னா எனக்கு ஒரு பெரும் நெகிழ்வு, இந்த படைப்பு ஒரு மாபெரும் வெற்றி படைப்புன்னு இந்த உலகம் சொல்றதுக்கு முன்னாடியே நான் அதை அனுபவிச்சுட்டேங்கிறது தான் எனக்கு உண்மையிலே இந்த நேரத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி. சூப்பர், நைஸ். அண்டு எனக்கு இன்னொன்று சார், இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்டிசம், குரூப்பிசம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? நீங்கள் எல்லாருமே பொதுவான கேள்வி தான் சார். ஏன்னா இப்போ வந்து சொல்லுவாங்களே சார், இப்போ ஒரு ஃபேவரட்டிசம்னு கூட சொல்லலாம்.
ஸோ அது வந்து இருக்கா? அது நீங்க வந்து ஆக்டர்ஸா நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ஆக்டர்ஸா நான் இதுவரையிலும் ஃபேஸ் பண்ணதே கிடையாது சார். ஓகே சார். எனக்கு அது கிடையவே கிடையாது. ஆ. பிகாஸ் எனக்கு அந்த பார்வை இல்லை அப்படின் போது ம். மத்தவங்க அந்த பார்வை பார்த்தா எனக்கு புரியாது. ம். அதனால எனக்கு இல்ல. ஓகே சார். 100% இல்ல. உங்களுக்கு சார்? சந்தனக்காடுக்கு அப்புறம் நிறைய மிஸ் ஆச்சு எனக்கு. ம். நான் எப்பவும் போல தான் எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு போய் பார்ப்பேன், ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். ம். நிறைய படங்கள் எனக்கு மிஸ் ஆச்சு, நிறைய வாய்ப்புகள் மிஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ம். அது அதுக்கு கரெக்டா ஒரு எனக்கு சொல்ல காரணம் தெரியல. சொன்னாரு. என்னன்னா எனக்கு அது மாதிரி பெரிய இதா இருக்குது. ஏன்னா இவர் பெரிய ஹீரோக்களோட எல்லாம் போய் நடிச்சாரு. ஆமா, போக்கிரியா இருக்கட்டும், இப்ப நிறைய படங்கள் சந்தனக்காடு பார்த்ததுக்கு அப்புறம் பயப்பட இல்ல, ஆரம்பிச்சிட்டாங்க. பயப்படுறதுங்கிறது இல்ல, ஆ. அவருக்கு எல்லாருமே ஃபேனா மாறினாங்க. ஆ. சின்ன வயசுல நீங்களும் கூட ஆயிருப்பீங்க. எனக்கு டைரக்டர் மகேந்திரன் சார் சொன்னாரு, ஆ. கௌதமன் தங்கப்பதக்கம் நான் சிவாஜிக்கு வசனம் எழுதியிருக்கேன், ஆ. சிவாஜியோட நான் தீவிர ரசிகன், சிவாஜிக்கு அப்புறம் ஒரு சிறந்த நடிகன் கராத்தே ராஜா அப்படின்னாரு அவரு. சூப்பர். அது உங்ககிட்டயும் சொல்லியிருக்காரு, சொன்னாரு. சொன்னாரு. அதான் சார் நீங்க சொல்றது, நீங்க வந்து எப்போதுமே நம்ம இங்க ஆட்டோ சங்கர் அவங்களோட வரலாறா இருக்கட்டும், வீரப்பன் அவர்களோட வரலாறா இருக்கட்டும், இப்போ நம்ம பண்ணியிருக்க படத்தோட இது மாதிரி வாழ்ந்தவங்களோட பயோகிராஃபி எடுக்கிறதுல அது உங்களுக்கு பயங்கர ஒரு சுவாரஸ்யமா சார் உங்களுக்கு? அந்த இது? ஆமா, பொய்யா வாழறது, பொய்யா பேசுறது, ம். ஒரு கற்பனைன்னு சொல்லிக்கிட்டு கண்டதெல்லாம் இந்த சமூகத்துக்கு திணிக்கிறது இருக்குல்ல, ம். கற்பனையை வந்து படைப்பு வரவே கூடாதுன்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனா அது பொறுப்பானதா இருக்கணும், இல்லாட்டினா என்டர்டைன்மெண்டானதா இருக்கணும். ஆனா மாறா இங்க ஒரு தவறான வாழ்க்கையை சொல்லி கொடுக்கறது இருக்குல்ல. ம். இப்பெல்லாம் நிறைய கதாநாயகனும் வில்லன் ஆயிட்டானோ. ம். எனக்கெல்லாம் ஆத்திரம்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஏன்னா என் தலைவன் சொல்லிக்கிட்டு அவன் ரோல் மாடலா இருக்கிறவன், நான் அவனை மாதிரியே சிகரெட் அடிப்பேன், அவனை மாதிரியே தண்ணி அடிப்பேன், அவனை மாதிரியே நான் தப்பு செய்வேன், என் தலைவர் இப்படின்னா இந்த சமூகம் எதை நோக்கி போகும்? ம். அந்த வேலையை செய்யக்கூடாது. நீ தலைவன்கிறவன் தாய்க்கு சமமானவன். ம். அப்போ ஒரு தாய்ங்கிறவன் வாயில விஷத்தை வைக்க மாட்டான். அப்ப என்னை பார்க்கிறவன் இவன் தப்பா ஆவான்னு தெரிஞ்ச எனக்கு கோடிகள் கொடுத்தா போதும், நான் உச்சத்துல இருந்தா போதும் நினைக்கிறதுங்கிறது நேர்மையற்றது. அதுல வர்ற காசுல உன் பிள்ளை நீ அப்படி வளர்ப்பியா? உன்னை பார்த்து சிகரெட் அடிக்கிறவன், உன்னை பார்த்து தண்ணி அடிக்கிறவன், உன்ன மாதிரியே பொறுக்கித்தனம் பண்ற உன் புள்ள இருந்தான்னா நீ அவனை தூக்கி போட்டு மிதிப்பியா இல்லையா? அப்ப அவன் கைத்தட்டி அவன் கொடுக்குற காசுல உன் பிள்ளையோ நீயோ நல்லா வளரும் போது, நான் சொல்றது இது 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 வந்து என் கோபம் தவறானதுன்னா இல்ல சார், இல்ல நீங்க சொல்ற அப்ப அதை செய்யக்கூடாது. உன்னை நேசிக்கிறவன், உனக்கு காசு கொடுக்குறவன் உனக்கு கடவுள், நீ கடவுள் இல்லை அவனுக்கு. எப்பவுமே ஒரு தலைவன், ஒரு நடிகன், அவனுக்கு இருக்கிற தொண்டனோ ரசிகனோ அவனுக்கு நீ தலைவனும் இல்லை, நீ அவனுக்கு தெய்வமும் இல்லை. உனக்கு அவன் காசு கொடுக்குறான், உனக்கு அவன் சோறு கொடுக்குறான், உனக்கு அவன் காரு கொடுக்குறான், உனக்கு அவன் வாழ்க்கையை கொடுக்குறான். அப்ப உனக்கு தெய்வம் அவன் தான், அவன் காலடி தான். அப்ப அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ ஊர்வலம்லாம் சுத்துவ, அல்லது வந்து நான் தான் தலைவன்ப, அல்லது நான் தான் எல்லாமா அப்படின்னுவ, அல்லது எனக்கு எல்லாரும் வந்து என் காலடியில் நின்று கடவுளேன்னு கும்பிடணுங்கிறது எவ்வளவு நேர்மையற்றது. அதனால நடிகனுங்க எவன் ரசிகர் மன்றம் வச்சிருக்கானோ, எவன் தன்னை தலைவன் சொல்றானோ அத்தனை பேரும் தன்னுடைய தொண்டர்களோ ரசிகர்களோ அவன் வாழ்க்கையை அழகானதா மாத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாதான் அவனுக்கு தகுதி இருக்கு. அதனாலதான் நான் உண்மை வரலாறு எடுக்கிறேன். டேய், உனக்காக நீ வாழ, உன் எதிர்காலத்துக்கு நீ தண்ணி குடிக்க, சோறு திங்க, விவசாயம் செழிக்க, உன் வாழ்க்கையை அழகாக்க, தன்னையே பலியிட்டவனுடைய வரலாறு தெரிஞ்சுக்கடா. நீ அப்படி நிக்கிறியா இல்லையோ, தவறா நிக்காதன்னு சொல்றதுக்கு நான் உண்மை வரலாறு தான் எடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நான் வாடுற வாழ்க்கை சரியான வாழ்க்கையா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணதுக்கு பிறகு நான் கூட அந்த வேலையை செய்யாம நானும் சம்பாதிக்கணும்னு ஒண்ணு எடுத்து என் பிள்ளையோ என் குடும்பமோ அதுல ஒரு வாய் சோறு தின்னாலும் கூட வாழறதுக்கு அர்த்தம் இல்லை. அதனாலதான் வரலாறுகள். நல்லது சார். வீரப்பன் இது வந்து நான் சந்தனக்காடு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாரும் டைரக்டர் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. சில பேர் பார்க்காத மாதிரியும் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? அப்படின்னா சினிமால அது இருக்குல்ல, அந்த அது சில இடங்கள்ல எனக்கு வலிச்சுது. எப்படி பார்க்காம இருப்பாங்க அப்படின்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். அது கரெக்டாக என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த வலிச்ச நேரத்தில் ஒரு எனக்கு ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் அண்ணன்ட்ட கூட சொல்லியிருக்கேன், நம்ம வீரப்பன் ஐயாவை படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை ராஜா பண்ணுவோம், அது கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட என்னுடைய அந்த ஆசையா என்னன்னு எனக்கு தெரியாது. அண்ணன் இந்த கதை பண்ணணும், இந்த கதைக்குள்ள வீரப்பன் ஐயா வரணுங்கிறது வந்து என்னுடைய ஆசைக்காக நடந்த மாதிரியே ஒரு உணர்வு, எனக்கு நல்ல உணர்வு. எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, ஒரு நாள் சொன்னாங்க. அந்த சம்பவத்தை வெட்டி எடுத்து ஒரு பகுதியா அது அப்புறம் நான் ராஜாவை தவிர்த்துட்டு வேற யாராச்சும் எடுப்பேன். ஏன்னா பாலா அவர்கள் கூட சந்தனக்காடு தொடரை மொத்தமா வாங்கி பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு பேசினாரு, நான் இதை எடுக்கிறேன்,
படமா எடுக்கிறேன். எப்ப இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. நான் விக்ரம வச்சு எடுக்கிறேன், நான் பண்ணட்டுமா அப்படின்னா, நான் சொன்னேன் தாராளமா பண்ணுங்க. நீங்க இப்ப நான் செஞ்ச ஒரு படைப்பு அந்த நேரத்துல ஒரு பெரிய டைரக்டர். அதுக்கு முன்னாடி என்னோட ஆக்சுவலி பாலா படம் வரும்போது அதுக்கு முன்னாடி எனது கனவே கலையாத வந்துருச்சு என்னுடைய டைரக்ஷன்ல. தெரியும் சார். அப்ப அதை ஒட்டி தான் அடுத்தது இவர் படம்லாம் வருது. ஆனாலும் கூட நான் என்ன கேட்கும்போது நான் சரின்னு நீங்க பண்ணுங்க அப்படின்னு. இப்ப நான் பண்ணியிருந்தா அப்பவே பண்ணியிருந்தாலும் கூட நான் ராஜா வச்சு தான் பண்ணுவேன். அதுதான் விக்ரம் சிறந்த நடிகர், அது வேற. அது அவருக்கும் அவங்க இப்ப நான் பண்ணும்போது கூட நான் ராஜாவை தான் வச்சு பண்ணேன்னா நாளைக்கும் பண்ணும்போது நான் ராஜா வச்சு தான் பண்ணுவேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். ரொம்பவே சந்தோஷம் சார். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பற்றியும் நிறைய வரலாறுகளை பற்றியும் இந்த நேர்காணலில் நம்ம பேசுகிறோம். அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அப்பா படத்தில் வந்து நடிக்கிறது வேற, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் எடுத்து அது கரெக்டான ஒரு முறையில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கோலிவுட் என்ட்ரி. அண்ட் நிறைய விஷயங்கள் நல்லதாக பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி டைம். இந்த நேரத்தில் நீங்கள் மக்களுக்கு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறத நீங்கள் கேமரா பார்த்து பதிவு பண்ணலாம் சார். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இவ்வளோ நேரம் எங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. படையாண்டா மாவீரா இது ஒரு மிக மிக உன்னதமான ஒரு படைப்பு, ஒரு நல்ல ஒரு பதிவு. இது தயவுசெய்து தியேட்டருக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. என்ன ஒரு திரைப்படம் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ புரட்சி பேசுகிறீங்க, அது பேசுகிறீங்க, எல்லாமே இருக்கும் அந்த படத்தில். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது வந்து சொல்கிற மாதிரி இது ஒரு 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 வரலாற்று படைப்பு. இன்னொரு வரலாறை துவக்கிறதுக்காக அருமையாக சொன்னார். அது மாதிரி இது அந்த மாதிரி ஒரு படைப்பாக இருக்கும். உங்களை எல்லாருக்கும் இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும்னு நான் வந்து 100% கேரண்டி கொடுக்குறேன். தயவுசெய்து எல்லாரும் வந்து தியேட்டரில் பாருங்கள். உங்களுடன் ஆவலோடு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். அதாவது படையாண்ட மாவீரா உறுதியாக இந்த மண்ணில் உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் மனங்களில் இந்த படைப்பு மட்டும் இல்லை, இந்த படைப்புக்கான நோக்கமும் ஒரு பேரதிர்வை, ஒரு பெரு நெகிழ்வை உருவாக்கும். எந்த படைப்புக்கும் இந்த படைப்பை எப்படியாவது வந்து பாருங்க அப்படின்னு கெஞ்சுறது ஒரு படைப்பாளியினுடைய வேலை இல்லை. ஆனால் மிகச்சரியான படைப்பை எடுத்துட்டா அவன் நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு ஒரு பெரு நெகிழ்வோட உரிமையோட சொல்லலாம், நான் எண்ணற்ற வரலாறுகளை படைக்கிறதுக்கான தொடக்கம் படையாண்ட மாவீரா. அதனால பார்க்கறது இன்னைக்கு எத்தனையோ வடிவங்கள்ல வந்துருச்சு. அலைபேசியில் பார்க்கலாம், வீட்டில் இருக்கிற திரையில, சின்ன திரையில பார்க்கலாம். ஆனால் இந்த படைப்பை பெருந்திரையில பார்த்து ஒரு பெரு நெகிழ்வை அடையணும்னு உங்களை எல்லாரையும் நான் உரிமையோட கேட்டுக்கிறேன். நன்றி. கலாட்டா நேயர்களுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இந்த படையாண்ட மாவீரா நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்த வர இந்த படம். நீங்கள் எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படத்தை நீங்கள் ரொம்ப ரசித்து பார்க்கும் சொல்லி உங்களை கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் நான் வீரப்பன் ஐயாவாக தோன்றியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் வந்து சந்தனக்காட்டில் பார்த்துருப்பீங்க, மக்கள் தொலைக்காட்சியில் சந்தனக்காடு வீரப்பனா. இதில் திரும்பவும் 15 வருஷத்துக்கு பிறகு அதே இயக்குனர் கௌதமன் கூட அவருடைய இயக்கத்தில் அவரு கூடயே சேர்ந்து நடிக்கக்கூடிய காடுவெட்டி குரு அண்ணன் அவங்களோட சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் என்னை போலவே நீங்கள் ரசித்து பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெறும் பேச்சுக்கு மீசிய முறுக்கிற கூட்டம் இல்ல, மரபணுலிய மானமும் வீரமும் நிறைஞ்சு நிக்கிற புலி கூட்டம்.